கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் எங்க இருந்து அப்படின்னா, சங்கீதம் 22 அதிகாரம் 24வது வசனம். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டருள்வார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அவர் கேட்டருள்வார். என்ன நிறைய ஜெபம் பண்ணியிருக்கிறோம், கடந்த வருஷத்துல பண்ண ஜெபத்துக்கு இன்னும் கூட எனக்கு பதில் வரல சிஸ்டர், நீங்க என்ன சொல்றீங்க, கடவுள் எல்லாத்தையும் செய்வாரு, கேட்பாரு, பதில் அளிப்பார்லாம் சொல்றீங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னு சொன்னா அநேக வேலைகள்ல நீங்களும் நானும் நினைக்கிறது அப்படிதான். நம்ம கேட்ட உடனே என்ன செய்யணும், ஆண்டவர் நமக்கு பதில் அளிக்கணும். நான் எத்தனை தடவை இந்த விண்ணப்பத்திற்காக ஜெபிக்கிறேன், ஆனா பதிலே வரலையே அப்படின்னு சொன்னா ஆண்டவர் கண்டிப்பா உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னு சொன்னா, ஏன் அந்த ஜெபத்திற்கு உடனே பதில் வரலன்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அந்த ஒருவேளை நீங்க கேட்ட அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி தந்திருப்பாருன்னு சொன்னா, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தா கூட என்ன செஞ்சிருக்கலாம், முடிந்திருக்கலாம். அதனாலதான் என்ன செஞ்சிருக்காரு, ஆண்டவர் அதற்கு பதில் அளிக்காம இருக்காரு. அதனால சோர்ந்து போகாதீங்க. கடந்த ஆண்டுல நடக்கலையே இந்த காரியம் சொல்லி சோர்ந்து போகாதீங்க, அது உங்க நன்மைக்காக தான் இருக்கும். ஏன் சொன்னா, ஒரு கதையோட கூட உங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சகோதரி என்ன செஞ்சாங்க, ஒரு நேர்முக தேர்வுக்காக போயிருந்தாங்க. உங்களுக்கு தெரியல, நேர்முக தேர்வு அப்படின்னா அந்த இன்டர்வியூல என்ன செய்வாங்க, ஆபீசர்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, அந்த ஹெட் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அவங்க கிட்ட என்ன செய்வாங்க, நம்முடைய சர்டிபிகேட்டை அவங்க கிட்ட கொடுக்கணும், பார்ப்பாங்க, கேள்விகள் நமக்கு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது 4 நபர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த இன்டர்வியூக்காக போனதுல பார்த்துட்டே இருக்கும்போது ரொம்ப பயமா இருந்துச்சு இந்த சகோதரிக்கு. ஏன்னு சொன்னா, அதுல 3வது உட்கார்ந்து வந்து ரொம்ப மூஞ்சி ரொம்ப கடினமா ரொம்ப ரூடா வச்சிருக்காங்க. கேள்வி கேட்கும் பொழுதும் ரொம்ப ரூடா கேட்குறாங்க, பதில் சொல்லும் போது அதுக்கு ஒரு அலட்சியமான ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சகோதரிக்கு ரொம்ப பயமாயிருச்சு. உடனே அவங்க ஒரு குட்டி ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு அந்த 3வது நபர்கிட்ட மட்டும் என் சர்டிபிகேட்டு போயிடக்கூடாது, என்னுடைய டேர்ன் வரும்போது யாராவது மற்றவங்க கிட்ட போகணும் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, இந்த சகோதரிக்கு எங்கதான் போச்சு, அந்த 3வது அமர்ந்திருந்த அந்த நபர்கிட்ட தான் அந்த சர்டிபிகேட் போச்சு. அப்படி போன உடனே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு பயம் ரொம்ப ஆயிடுச்சு. அவர் அந்த சர்டிபிகேட்டை பார்த்துட்டு, அதுல நம்ம எந்த ஏரியா எல்லாம் இருக்கோம்ல, எங்க எந்த இடத்துல நம்ம வசிக்கிறோன்றது அந்த நம்ம சர்டிபிகேட்டை பார்த்தாவே தெரிஞ்சிடும், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரோம் அப்படின்னு சொல்லி. அப்ப அவரு என்ன செஞ்சாரு, அவர் நான் அந்த ஊரை சொல்ல விருப்பப்படலை. ஏன்னு சொன்னா, அந்த கேட்குறாரு, நீங்க அந்த ஊரா அப்படின்னு கேட்குறாரு. நானும் அந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரிகிட்ட நல்லாவே பேசுறாங்க. உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்டர்வியூ ரொம்ப நல்லபடியா போச்சு. நினைச்சு பாருங்க, அந்த சகோதரி கேட்ட ஜெபம் என்ன, அவர்கிட்ட போகக்கூடாதுன்னு ஜெபம், ஆண்டவர் பதில் அளிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவங்க கிட்டதான் போனாங்க. ஆனா அங்க எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய சுகமாக காரியங்கள் நடந்து. அப்ப அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்கன்னா, வெளியே அந்த இன்டர்வியூ ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு, ஆண்டவரே என் ஜெபத்துக்கு நீங்க பதில் அளிக்காததற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா? இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில அநேக வேலைகளை நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவரின் ஜெபத்தையே கேட்கறது இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உபத்திரப்படும் பொழுது நான் என்ன செய்யறேன், அதை நான் அற்பமா என்றது இல்லை, நான் அதை அருவருக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எப்ப என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் என்ன செய்வாரு, ஆண்டவர் காத்திருக்காரு சொல்றாரு. அதனாலதான் கடைசியா அவர் சொல்ற, தாவீது பக்தன் அந்த சங்கீதத்துல சொல்லும் பொழுது, அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில அவனை கேட்டருள்வார். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு அப்படிலாம் இருந்த காலங்கள்ல இருந்து ஆண்டவர் நம்ம கேட்டருள் இருக்கிறார். அதனாலதான் நம்மள ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, இந்த நிலைமையில நம்மள வச்சிருக்கிறாங்க. இந்த நிலைமையில நம்ம வச்சிருக்காங்க. புதிய ஆண்டை கூட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆண்டுல தேவன் நம்மோடு கூட இருப்பார். நாம் என்ன செய்யணுமா, அவர் நமக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும் என்ன செய்யணும், அவரை எப்பொழுதும் நம்ம நோக்கி கூப்பிடணும், நம்ம அவரை துதிக்கணும், அவருக்கு நன்றி செலுத்தணும். அப்பேற்பட்ட பிள்ளைகளாக நாம இருக்கணும். நம் தேவன் ஞானம் உள்ளவர். அவருக்கு என்ன தெரியும், ஆரம்பமும் தெரியும், முடிவும் தெரியும். அப்படி இருக்கிற அந்த தெய்வத்தை நம்ம என்ன செய்வோம், அதிகமாக பற்றிக்கொள்வது மாத்திரம் இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்யும், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. நீங்க கேட்ட காரியம் அவருக்கு
ரொம்ப அற்பமான காரியம் தான் அவருக்கு. ஆனா அது உங்களுக்கு தேவையா, அது உங்களுக்கு அது நல்ல காரியத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுமா அப்படின்னு சொல்லி அவர் பார்ப்பார். ஏன்னு சொன்னா நாம யாரு, அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கார். புத்திர சுவீகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகளுக்கு எது நல்லதோ அதை அவர் கண்டிப்பா செய்வாரு. அது எப்போ செய்வார், நீங்க கூப்பிடும்போது கண்டிப்பா பதில் அளிப்பார். எப்பன்னா அது உங்களுக்கு நன்மை தருச்சுன்னா. இந்த வருடத்திலும் அநேக விண்ணப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஒருவேளை நீங்க அநேக காரியங்களுக்கு நீங்க இதை செய்யணும் அதை செய்யணும்னு செஞ்சிருக்கலாம், முடிவு எடுத்திருக்கலாம். எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவர். அவர் கருத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த நாள் முழுவதும் அவர் உங்களோடு கூட இருப்பார். ஜெபம் செய்வோம். எங்களுடைய பாவத்தை பாராதபடிக்கு கர்த்தாவே, எங்களை நேசிக்கிற கிருபை நிறைந்த தகப்பனே, இந்த அதிகாலை வேளையிலும் கூட ஆண்டவரே உம்மை நோக்கி அப்பா பிதாவு என்று அழைக்கும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஏற்ற வேளையிலே எங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர் சாமி. எங்களுடைய ஜபங்களை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர், எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். ஏற்ற வேளையில எல்லா காரியத்தையும் செய்து வருகிறீர், செய்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த வேளையிலும் கூட மனபாரத்தோடு இந்த காரியங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருப்பாங்கன்னு சொன்னா அவளுக்கு இந்த செய்தி ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கு. நீங்க கிருபை செய்யுங்க. நீங்க எது எங்களுக்கு தரலையோ அது ஆண்டவரே, அது எங்களுக்கு நீர் கிருபையாய் எங்கள் மேல் வைத்திருக்க அன்பை அது உணர்ந்து கொள்ள நாங்கள் எங்களுக்கு ஞானத்தை கட்டளையிடுங்க சுவாமி. எந்த ஆபத்தும் நேரிடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. போக்கில வரத்துல ஒவ்வொருவோடு கூட இருந்து வழிநடத்துங்க சுவாமி. இப்படியே சத்தியத்தை சுமந்து செல்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காகவும் ஊழியக்கார பெண்மணிகளுக்காகவும் செபிக்கிறோம் கர்த்தாவே. அவள் ஒவ்வொரு வீடுகளாக சந்தித்து உடைய அன்பை தெரிவிக்கும் பொழுது ஆண்டவரே, அவளுடைய பாதைகள் எல்லாம் ஆண்டவரே கால் மிதிக்கிற தேசத்தெல்லாம் தருவேன் என்று சொன்னீங்களே, அதே போல அந்த பிள்ளைகளை அநேகரை உடைய மந்தைக்குள் சேர்த்துக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. காலம் அதிசீக்கிரமாக இருக்கிறது, வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது என்று சொல்லி எங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு காரியம் எங்களுக்கு உணர்த்து வருகிறது கர்த்தாவே. அதை உணர்ந்தவர்களாக நாங்களும் ஜீவிக்க அநேகரையுடைய பாதைக்கு கொண்டு வர எங்களுடைய வாழ்க்கையை ஒரு சாட்சிகளாக இருக்க கிருபை செய்யுங்க. அதுக்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்களும் எங்களுக்கு எங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இடைபட வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.